படத்துல அதான் ஒரு சரி. கீழ்த்தட்டத்துல இருக்கவங்க வந்து கஷ்டப்படுறத வந்து மேல இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியறது கிடையாது. அதை காமிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா இந்த மூவியை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ரொம்ப கரேஜா வந்து தனுஷ் இவ்வளவு பீக்ல இருக்கும்போது எடுத்து நடிச்சதுக்கு வந்து அவருக்கு ரொம்ப பெரிய பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மூவி யாரும் எடுக்க மாட்டாங்க. பட் அவர் எடுத்து அதையும் வந்து ரோலை வந்து ரொம்ப ஆப்டா ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. இதுல கமர்ஷியலாவோ ஒரு மாசோ அதெல்லாம் இல்ல. அந்த மக்கள் கஷ்டப்படுறதுல இருந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் யதார்த்தமா அப்படி நடந்துக்க மாட்டோமோ இந்த மூவி பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு அந்த ஃபீல் வந்து உள்ளுக்குள்ள வருது. கேரக்டர் வைஸ் யார் நல்லா பண்ணியிருந்தா? நாகார்ஜுனா ஆகட்டும், ராஷ்மிகா ஆகட்டும். தனுஷ் தான் பண்ணுவாரு எப்பயுமே, வேற யாரு இருக்கா? இந்த படத்துல இவங்க எல்லாருமே இருக்காங்கல்ல. அவங்கலாம் அது இல்லாம தெலுங்கு ஹீரோன்றனால அந்த நாகார்ஜுனா ஆக்டிங்லாம் வந்து நமக்கு எடுத்துக்க முடியல. நம்ம தமிழ் சினிமால ஒரு சின்ன சின்ன ஆக்டர்ஸ் கூட அதை விட ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நம்ம அதை பார்க்குறோம் இல்லையா? மாமன்னன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாருமே. ஆனா அவங்களோட ஒருத்தர் ஆக்டர்ஸுமே இண்டிவிஜுவலா வந்து ப்ளே பண்ணியிருக்கு. அது மாதிரி அவரோட கேரக்டர் நல்ல கேரக்டர் தான். பட் ஆனா நமக்கு வந்து அது கனெக்ட் ஆகல. ஓகே, ஒரு பெரிய ஹீரோ ஒரு வில்லன் ரோலோ ஒரு சப்போர்ட்டிவ் ரோலோ நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. தனுஷ் இந்த டைம்ல இந்த படம் பண்ணது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா இல்ல? அவர் எப்போ எது பண்ணாலுமே கரெக்ட் தான் ப்ரோ. நாங்கள் தனுஷ் தான் ப்ரோ. கொஞ்சம் லேக் இருந்த மாதிரி இருந்தது படத்தில். படம் வந்து ஆக்ஷன் மூவி இல்லை. ஸோ அதனாலன்றது இல்லை, ஸ்டோரி லைனுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப லேகாக போகிற மாதிரி இருந்தது. ரொம்ப பெரிய படமாக இருக்காமல் இருக்குது. நீங்க சொல்லுங்க படம் பேரு. நல்லா இருந்துச்சு என்ன பிடிச்சிருந்தது படத்துல? ப்ரோ. தனுஷ் ஆக்டிங் தான் ப்ரோ. தனுஷ் ஆக்டிங். ஓவராலா எல்லாம் ஃபேன்ஸா ஒரு ஆக்டிவா ஒரு படமா சொல்லலாம்ல. ஒரு படமா இது நல்லா இருந்தது. ஏன்னா அவர் தான் பில்லர் ஆஃப் மூவி. அது நம்ம வந்து மாற்று கருத்து கிடையாது சொல்லலாம். இருந்தாலும் ஒரு நடிப்பை மட்டுமே பேஸ் பண்ணி ஒரு படம் ஓடுதுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஓவராலா எல்லாமே இருக்கணும் ஒரு படத்துல. ஒரு பிசினஸ் ரீதியா இருக்கட்டும். நீங்கள் அதில் வேறு யாருக்கிட்டாவது கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. தனுஷ் ஃபேன்ஸ் கிட்ட போய் கேட்டிங்கன்னா அப்படி சொல்லுவாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்னக்கா பிடிச்சிருந்தது? தனுஷோட ஆக்டிங் தானே. வேற என்னக்கா மெசேஜ் சொல்ல வரான்? அவர் வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி ரோல் பண்ணதில்ல. இது புதுசா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. நான் தனுஷோட ஆக்டிங்காக தான் நான் வந்தேன், தனுஷ்காக தான் வந்தேன். நல்லா இருக்கு. நான் பிச்சை எடுக்கிறாரு அவரு, அவங்கள கூப்பிட்டு ஒரு வழி பண்றாங்க அவங்க. அதுதான் படம் பிரதர் சூப்பராக இருந்தது. என்ன மெசேஜ் சொல்ல வரான்? அதெல்லாம் சொல்ல வராதுல்ல, படம் நல்லா இருக்குண்ணா. நல்லா இருந்தது படம், நல்லா இருந்தது. என்ன சொல்ல வராங்கன்னா, அதான் காசு பணம் வச்சிருக்கிறவங்க வந்து என்ன வேணா பண்ணலாம், அதிகாரத்தில் இருந்தால் நம்ம என்ன வேணா பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்ட்டு ஒரு பிச்சைக்காரனை வச்சு என்ன வேணா நம்ம பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுன்றது தான் படத்தில் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. தனுஷ் சார் ஆக்டிங் சொல்லவே வேணாம். எல்லா படத்தோட இதில் இன்னமும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காப்புல. அதுவும் பிச்சைக்கார ரோல் யாருமே பண்ண மாட்டாங்க. ஒரு சில ஆக்டர்ஸ் பண்ணாலுமே 1-2 சீன் வேணா பண்ணுவாங்களே தவிர படம் ஃபுல்லாகவே பண்ண மாட்டாங்க. பட் வந்து பக்கா பீக்ல இருக்கிற டைமில் அதுவும் இந்த மாதிரி ஒரு ஆக்டர் பண்ண மாட்டார். அதுவும் இல்லாமல் பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லாகவே பண்ணியிருக்காரு. நல்லா சூப்பராக நடிச்சிருக்காப்புல. நல்லா இருக்கு. ராஷ்மிகா நடிச்சிருக்காங்க. ஓகே. நாகார்ஜுனா சூப்பராக நடிச்சிருக்காரு. அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. தனுஷ் ஈக்குவலாகவே நடிச்சிருக்காரு. அவரும் ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காப்புல. சூப்பராக இருந்துச்சு. நல்ல படமாக தான் இருக்கும். நல்ல படமாக இருக்கும். படம் ஒரு 3 ஹவர் 10 நிமிஷம்ன்றதுனால கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தெரியும். பட் வந்து படம் நல்லா இருக்கு. உட்காந்து பார்க்கலாம். ஒர்த்து தான். நல்லா இருந்துச்சுண்ணா. தனுஷரோட ஆக்டிங் தான். ஆக்சுவலா அவர் வந்து ஒரு பெகர் ரேஞ்சுக்கு இறங்கி வந்து குப்பையில நடிக்கிறதுலாம் வந்து சாதாரணமா இல்லைல்ல. அதனால எனக்கு அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரோட காஸ்டியூம் ஆகட்டும், மேக்கப் எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்துச்சு, நல்லா இருந்தது. கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா அவரோட ஆக்டிங் அந்த ரேஞ்சில் இருந்தது. இது வரைக்கும் பெகர்ஸ் ரோல்ல இந்த விஜய் ஆண்டனி சார் பண்ற அளவுக்குலாம் இல்லாம இவர் கொஞ்சம் ஹை பிச்சுக்கே போயிட்டாரு. பெகர்ஸை வந்து நம்மள மாதிரி ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கை வந்து ட்ரீட் பண்ணுங்க, அவங்கள வச்சு ஸ்கேம் பண்றது, அவங்கள ஹாஷா நடந்து வச்சுக்கிறது அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. தனுஷ் சார் தான் கண்டிப்பா அவர் தான். கண்டிப்பா பண்ணலாம். ஆனா ராஷ்மிகா மேடமோடைய ஒரு ரோல் வந்து பாத்தீங்கன்னா சின்ன ரோலா இருக்குது. ஆனா நல்லா இருந்துச்சு. தனுஷ் சாருக்கு ஈக்குவலா அவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க, அவங்க ஹெல்ப் பண்றாங்க. ஒரு 2 பேர் லவ்வர்ஸ்லாம் இல்ல, அதுல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க அண்ட் அவங்க சப்போர்ட் பண்றது. ஆமா, அவர் சிஐடியா வந்திருந்தாரு. இதுல இன்வெஸ்டிகேட் பண்றாரு. அவர் 2 பக்கமும் வில்லன் சைடுக்கும் மாட்டிக்கிட்டு தனுஷ் சைடும் மாட்டிக்கிட்டு நல்லா பண்ணிருக்காரு. தனுஷ் சாருக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு. இவருமே கடைசியில நல்லவராயிடுவாரு. எனக்கு அது 3 மணி நேரம் போன மாதிரிலாம் இல்லைண்ணா. ஒரே ஃப்ளோல தான் போச்சு. எங்கேயுமே வந்து லாக் இருந்த மாதிரிலாம் நல்லா இருந்துச்சு. பெக்கர்ஸ் வந்து ஸ்கேம் பண்ணக்கூடாது, அவங்கள புலி பண்ணக்கூடாது, ஹார்ஷா ட்ரீட் பண்ணக்கூடாது. அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, நம்ம பாட்டுக்கு இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாமே நல்லதுக்கே. அந்த மாதிரி தான் நல்லா தான் இருந்துச்சு நான் படம். சூப்பரா இருந்துச்சு. எப்படி சொல்றது, யாருமே தனுஷ் சார் ஆக்டிங்ல வந்து நல்லாவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படிதான் இருந்துச்சு. டி ஃபார் டெடிகேஷன் அந்த மாதிரி தான் சும்மாவா சொன்னாங்க நடிப்பு நசுரன் தனுஷ்ன்ட்டு. அப்படிதான் இருந்துச்சு. கண்டிப்பா இதுக்கு அவருக்கு அவார்டு இருக்கு. அந்த மாதிரி தான் நடிச்சிருக்காரு.
3 மணி நேரம் ஒரு லேகாவோ லேக் மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரியல. நாங்களாம் வந்து எப்படி சொல்ல சீட்லேயே இல்லை. தனுஷ் சார் வர என்ட்ரி சீனுக்குமே வந்து கிளாப் அடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. ஒரு கான்செப்ட் மாதிரி இருந்துச்சு. யாருமே இல்லை. எங்களுக்கே வந்து அடக்கடவுளே அப்படியா அப்படிதான் இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு. குபேரா பார்த்துட்டு வந்தேன். பார்க்கலாம். அதாவது படத்தில் சொல்கிற கருத்து சிறப்பான கருத்து தான். டேரக்டர் அவர் சொல்ல வர கருத்தை சிறப்பாக சொல்லியிருக்காரு. படத்தில் ஒருத்தரும் இறங்கி நடிச்சிருக்காங்க. அவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸாக இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம். படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் சான்ஸே இல்லை. அந்த ஒரு பாட்டு நானே எழுந்து ஆடினேன், அந்த அளவுக்கு இருந்துச்சு. விஷயம் என்னென்னா படத்தோட டியூரேஷன் ஒரு 3 ஹவர்ஸாக ஃபுல்லாக இல்லாமல் ஒரு 2.5 ஹவர்ஸாக இருந்திருந்தா இந்த படம் எனக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்குமோன்னு தோணுது. தனுஷ் சார் எப்பவுமே போல் அவரோட ஆக்டிங்கை 100% கொடுத்துருக்காரு. அவரோட டெடிகேஷன் லெவல் இந்த படத்தில் தெரியுது. ஆக்டிங்கில் அவங்களுமே ரொம்ப டெடிகேஷனாக பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போது சாதாரண ஒரு வளர்ந்து வர ஆக்ட்ரஸே வந்து அந்த மாதிரி நீ டல்லாயிக்கோ, கருப்பாக ஃபேஸில் ஏதாவது பண்ணிக்கோ, நீ ஒரு பிச்சைக்காரனாக நடிக்கணும், ரோட்டில் நடக்கணும், செருப்பு போடாமல் நடக்கணும்னா இவ்வளோ தூரம் ஸ்ட்ரெயின் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் இவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸாக இருந்துட்டு கொஞ்சம் கூட அந்த இது இல்லாமல் அவங்க நடிச்சிருக்காங்க. அது பெரிய விஷயம். முக்கியமான படமாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஆனால் ஒரு நல்ல கருத்துள்ள படமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.